Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை தமிழக பாஜக பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் ஆகியோர் சந்தித்து வருகின்றனர். சென்னை MRC நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் அதிமுக பொதுச் செயலாளருடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் சந்திப்பு நடத்தி வருகின்றனர். இந்த சந்திப்பில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கின்றனர். மேலும் கழக அமைப்பு செயலாளர் தங்கமணி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரும் உடன் பங்கேற்றிருக்கின்றனர். மேலும் தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பின் போது பங்கேற்றிருக்கிறார்கள். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை தமிழக பாஜக பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை MRC நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் அதிமுக பொதுச் செயலாளருடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பின் போது துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, கழக அமைப்பு செயலாளர் தங்கமணி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை தமிழக பாஜக பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சென்னை MRC நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் அதிமுக பொதுச் செயலாளருடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் சந்தித்து வருகிறார். இந்த சந்திப்பில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, கழக அமைப்பு செயலாளர் தங்கமணி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை தமிழக பாஜக பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சென்னை MRC நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, கழக அமைப்பு செயலாளர் தங்கமணி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த சந்திப்பானது சென்னை MRC நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, கழக அமைப்பு செயலாளர் தங்கமணி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம்.
அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை தமிழக பாஜக பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த சந்திப்பானது சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பின் போது அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, கழக அமைப்பு செயலாளர் தங்கமணி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். மேலும் தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பின் போது உடன் இருக்கிறார்கள். சென்னை லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சருக்கு அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணியும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி ஆகியோரும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று வருகிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்தித்து வருகிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த சந்திப்பானது சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பின் போது அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, கழக அமைப்பு செயலாளர் தங்கமணி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரும் உடன் இருக்கின்றனர். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்திப்பு நடத்தி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்திப்பு நடத்தி வருகிறார். சென்னை லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு வருகை தந்த மத்திய அமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று இருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடன் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னதாக சென்னையில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு வருகை தந்த மத்திய அமைச்சர் அவர்களுக்கும் தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்று வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் சந்தித்து வருகிறார். அதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு வருகை தந்த தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் மற்றும் தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால் ஆகியோருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்று வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் உமேஷ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம், எல் முருகன், அதே போன்று அவருடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் தற்போது சந்தித்து வருகிறார்கள். சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய எம்ஆர்சி நகரில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் விடுதியில் இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தலைமை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி, முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர்
முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை பசுமை சாலை இருக்கக்கூடிய செவ்வந்தி இல்லத்தில் இருந்து புறப்பட்டு நேரடியாக MRC நகரில் இருக்கக்கூடிய இந்த தனியார் விடுதிக்கு சென்று தற்போது தமிழகத்தில் பொறுப்பாளர்களாக தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயலுக்கு மலர்பத்து கொடுத்து சால்வை அணிவித்து மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி தமிழக தேர்தல் பொறுப்பாளர்களாக பாஜக நியமித்திருக்கக்கூடிய பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் ஆகியோரை சந்தித்து மலர்பத்து கொடுத்து தற்போது சால்வை அணிவித்து இந்த காட்சிகளை பிரதித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்திலே தேர்தல் களம் என்று வருகிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் களத்திலே முதலில் அதற்கான வீரங்களை வகுப்பது வழக்கம். அதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அதே போன்று கேரள மாநிலங்களைச் சேர்ந்த இந்த கழக நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை அளிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டு கடந்த 11ஆம் தேதி அதற்கான விருப்ப மனு அறிவிப்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருந்தார். 15ஆம் தேதி 12 மணிக்கு இந்த விருப்ப மனுக்கள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றோடு நிறைவடைய இருக்கிறது. இந்த நிலையிலே தமிழகம் வந்திருக்கக்கூடிய பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம், எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் ஆகியோரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். இந்த சந்திப்பு தற்போது MRC நகரில் இருக்கக்கூடிய தனியார் விடுதிகளில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் பிறகு அதிகாரப்பூர்வமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பார். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகம் முழுவதும் ஏற்கனவே 175 சட்டமன்ற தொகுதிகளிலே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணம் மேற்கொண்டிருந்தார். தமிழக அரசியலிலே மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக இந்த பயணம் அமைந்திருந்தது. ஏறக்குறைய பல கோடி மக்களை சந்தித்து பல லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் எழுச்சி உரையாற்றி மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கம் 2.5 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு மகத்தான இயக்கம். புரட்சித் தலைவர் MGR பாரத ரத்னாவுடைய காலத்தை தொட்டு புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்தை தொட்டு இன்றைக்கு புரட்சித் தமிழுடைய காலத்தில் 2.5 கோடி தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய மாபெரும் இயக்கத்துடைய தலைவராக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிய அதிமுக இன்றைக்கு ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களோடு சென்று மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் என்பதை மக்கள் இன்றைக்கு அறிந்திருக்கிறார்கள். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தீய சக்தி திமுகவை அரியணையிலிருந்து இறக்கி தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே ஆட்சி மலர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அந்த எழுச்சியை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களாக தமிழகத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் மற்றும் பாஜக அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன், அதே போன்று தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் ஆகியோரை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். சென்னை MRC நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் மற்றும் தமிழக பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்திப்பின் போது அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, கழக அமைப்பு செயலாளர் தங்கமணி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முன்னதாக லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு வருகை தந்த தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் மற்றும் தமிழக பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பூங்கொத்து கொடுத்தும்
சால்வை அணிவித்தும் வரவேற்றார். அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் மற்றும் தமிழக பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் மற்றும் தமிழக பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். லீலா பேலஸ் ஹோட்டலுக்கு வருகை தந்த தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் மற்றும் தமிழக பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வரவேற்றார். அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த சந்திப்பின் போது அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, கழக அமைப்பு செயலாளர் தங்கமணி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரும் உடன் இருக்கின்றனர். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் மற்றும் தமிழக பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் சந்தித்து வருகின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் மற்றும் தமிழக பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் சந்தித்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த சந்திப்பின் போது அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி, கழக அமைப்பு செயலாளர் தங்கமணி, பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் மற்றும் தமிழக பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் உமேஷ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி ஆகியோர் தற்போது சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய எம்ஆர்சி நகரில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் பாஜகவினுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல், இணை பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மேக்வால், அதே போன்று பாஜகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன், அதே போன்று மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். உடன் பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தற்போது பேசி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழகத்திலே மக்களுக்காக பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி காட்டியிருக்கக்கூடிய மாபெரும் மக்கள் இயக்கமாக தமிழகத்திலே இன்றைக்கு மக்கள் மனங்களில் ஒரு நீங்காத இடத்தை பிடித்திருக்கக்கூடிய இயக்கமாக இருக்கிறது. ஆளுகிற திமுக அரசு பல்வேறு வெற்று வாக்குறுதிகளை அழைத்து இன்றைக்கு மக்களுக்கு துரோகம் இழைத்திருக்கிறது. தொடர்ந்து அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், அதே போன்று செவிலியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து போராட்ட களத்திலே இருக்கிறார்கள். அளித்த வாக்குறுதி ஒன்றை கூட நிறைவேற்றாமல் திமுக அரசு வஞ்சித்திருக்கிறது. அதனைத்தான் இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 2026 தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்கிற மக்களுடைய எதிர்பார்ப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய
பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பியூஷ் கோயலோடு சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மலர்கொத்து கொடுத்து தாழ்வை அணிவித்து மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட அதிகாரப்பூர்வமாக எதற்கான இந்த சந்திப்பு என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவிப்பார். குறிப்பாக இந்த சந்திப்பு என்பது இன்றைக்கு சென்னை 10 வழிச்சாலை இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்ற அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மத்திய பாஜக அரசினுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயலுக்கு மலர்கொத்து கொடுத்து தற்போது அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியிலே இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பங்கேற்று பேசி வருவது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள லீலா பேலஸ் ஹோட்டலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் மற்றும் தமிழக பாஜக தேர்தல் இணை பொறுப்பாளர் அர்ஜுன் ராம் மேக்வால், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் சந்தித்து வருகின்றனர்.